பசங்க இதை இமேஜின் பண்ணி பாருங்க. உங்க ஒய்ஃபோ இல்ல உங்க கேர்ள் ஃப்ரெண்டோ மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்காங்க. நீங்க என்னாச்சுன்னு கேட்குறீங்க. பதில் என்ன வரும்? ஒன்றும் இல்லை. ஆனால் கண்டிப்பாக ஏதோ பெருசாக ஏதோ இருக்குது. ஃபெமிலியராக இருக்கா? அதே மாதிரி நம்ம எல்லாருமே ஹியூமன்ஸ் தான். ஆனால் ஜான் கிரே என்ன சொல்கிறாருன்னா, மென் அண்ட் விமன் ஆர் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பிளானட்ஸ். அதான், மென் ஆர் ஃப்ரம் வீனஸ், விமன் ஆர் ஃப்ரம் மார்ஸ். இன்னைக்கு வீடியோவில் இந்த புக்கோட டாப் 3 லெசன்ஸை பார்க்க போகிறோம். இதை தெரிஞ்சால் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் எந்த பிரச்சனையும் வராமல் ஓரளவுக்கு தடுக்கலாம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மிஸ்டர் ஃபிக்ஸிட் வர்சஸ் ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட் கமிட்டி. பசங்க எப்போவுமே சொல்யூஷன் ஓரியன்ட். ப்ராப்ளம்னு வந்தால் ஃபிக்ஸ் பண்ணணும், அதான் நம்ம நேச்சர். அதே லேடிஸுக்கு சொல்யூஷன் வேணாம், கம்ஃபர்ட் தான் வேணும். அவங்க உங்ககிட்ட ஒரு ப்ராப்ளம் சொன்னால் இதை இப்படி பண்ணு அப்படின்னு எந்த அட்வைஸும் அவங்க கேட்கல. உன்னோட கவலை எனக்கு புரியுது அப்படின்ற ஒரு எமோஷ்னலி சப்போர்ட்டிவாக நீங்கள் இருந்தால் மட்டும் போதும். எந்த சொல்யூஷனும் நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ when a man offers a solution, she feels unheard. இதுதான் இப்போ தான் அந்த கிளாஷே வரும். நான் உங்ககிட்ட சொல்யூஷன் எதிர்பார்க்கல, ஜஸ்ட் ஒரு கம்ஃபர்ட் தான் எதிர்பார்த்தேன் அப்படின்ட்டு தான் அந்த லேடி பேசுவாங்க. ஸோ கைஸ், ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறதை நிறுத்துங்க. லேடிஸ் கோச் பண்ணுறதை நிறுத்துங்க. பாயிண்ட் நம்பர் 2, men go into caves, women talk. பசங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரெஸ் வந்தால் அவங்க ஒரு கேவ்க்குள்ளே, அதாவது ஒரு சைலண்ட் மோடில் போயிடுவாங்க. அவங்க அதை தனியாக சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினப்பாங்க. ஆனால் வீனஸில் இருக்கிறவங்க ஸ்ட்ரெஸ் வந்தால் பேசினா தான் சரியாவாங்க. ஸோ அவர் சைலண்ட் மோடில் இருக்கும்போது, இல்லை அவர் சீரியஸாக ஏதாவது திங்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது லேடிஸ் என்னாச்சு பேசு, கொஞ்சம் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோ அப்படின்னு தொல்லை பண்ணால் டென்ஷன் தான் ஆகும். ஸோ அவருக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க, கொஞ்சம் டைம் அலாட் பண்ணுங்கள். பரவாயில்ல, டேக் யோர் டைம். கைஸ், நீங்கள் கேவ் விட்டு வெளியே வரும்போது அவளுக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க. அதே மாதிரி லேடிஸு பேசும்போது, அவங்க ஏதாவது ஒரு ப்ராப்ளமில் பேசும்போது அமைதியாக உட்காந்து கேளுங்க, அவாய்ட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. பாயிண்ட் நம்பர் 3, ஸ்கோரிங் பாயிண்ட்ஸ். பசங்க எப்போவுமே பிக் பாயிண்ட் ஸ்கோர் பண்ண பார்ப்பாங்க. ஒரு பெரிய டைமண்ட் ரிங் வாங்கி கொடுத்துட்டா 100 பாயிண்ட்ஸ்ன்னு நினைப்பாங்க. நெக்ஸ்ட்டு 6 மந்த்ஸுக்கு வேறு எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனால் விமனுக்கு அப்படி கிடையாது. எல்லாமே ஒரே பாயிண்ட்டு தான். ஒரு பெரிய டைமண்ட் ரிங்கும் ஒரு பாயிண்ட்டு தான், ஒரு மார்னிங் காஃபி போட்டு தரதும் ஒரு பாயிண்ட்டு தான், ஒரு சின்ன ஷாப்பிங் பேக் தூக்கிறதும் ஒரு பாயிண்ட்டு தான். அதனால் நீங்கள் எத்தனை பண்ணுறேன் அப்படின்றது தான் லேடிஸ் பார்ப்பாங்க. இதே மென்னுக்கு பெருசாக ஒரு விஷயம் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ பெருசாக ஒரே ஒரு விஷயம் பண்ணுறதை விட கன்சிஸ்டண்ட்டாக சின்ன சின்னதாக உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கோ இல்லை உங்கள் ஒய்ஃபுக்கோ பிடிச்சதை கன்சிஸ்டண்ட்டாக செய்ய பாருங்கள். பாட்டம் லைன் என்னென்னா, டிஃப்ரென்ஸை அக்செப்ட் பண்ண பழகிக்கணும். நம்ம 2 பேரும் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் கிடையாது, ஆனால் வே ஆஃப் கம்யூனிகேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பசங்க சைலண்ட்டாக ஹேண்டில் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதே பொண்ணுங்க கொஞ்சம் பேசணும், அதை பற்றி பேசி எமோஷ்னலாக ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இந்த 2 டிஃப்ரென்ஸும் நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு மூவ் ஃபார்வர்ட். இதை அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபார்வர்டுக்கு போக ட்ரை பண்ணணும். இன்றைக்கி உங்கள் பார்ட்னர்கிட்ட போய் இந்த பாயிண்ட் சிஸ்டமை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.